அதாவது அங்கிள் 1948 ஆங்கிலேயர் நாட்டை விட்டு போகும்போது பெரும்பான்மையாக இருந்த சிங்களர்கள் கையில் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு தமிழர்களை அடக்கி ஒடுக்குனாங்க, தமிழர்களுடைய உரிமைகளை பறிச்சாங்க. தமிழர்கள் உரிமைக்காக பேசினா அடித்தாங்க, உதைச்சாங்க, கொலை பண்ணாங்க, தலையிலே எடுத்தாங்க. துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்றற்றே வேந்தருக்கு அழியின்மை வாழும் உயிர்க்கு. மழை இல்லாது போனால் எத்தகைய துன்பத்தை மக்கள் அடைவார்களோ அத்தகைய துயரத்தை நேர்மையில்லாத ஆட்சியின் கீழும் மக்கள் அடைவார்கள். இது இலங்கைங்கிறது சிங்கள மக்கள் மட்டுமே வாழக்கூடிய நாடு அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கினாங்க. தமிழர்களுக்கு ஒரு வழியே எல்லாம் ஆயுதத்தை எடுத்து போராட வேண்டிய சூழ்நிலை 1948 கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தப்பாக 1983 பெருசாக வெடிச்சிருச்சு. தமிழர்களுக்கு தமிழ் ஈழம் அப்படிங்கிற பேரில் தனி நாடு வேணும்னு பல இயக்கங்கள் போராடிச்சு. அதில் விடுதலை புலி இயக்கம் கொஞ்சம் தீவிரமாக போராடினாங்க. உறைவிடத்து உறைஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லால் அறிது.